கட் டிஸ்பயாசிஸ், அதாவது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியோட அளவும் கெட்ட பாக்டீரியோட அளவும் இம்பேலன்ஸ் ஆயிருச்சு. இம்பேலன்ஸ் ஆகிறதுனால வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட் பிரித், வாய் துர்நாற்றம் இருக்கும், நம்மளோட ஸ்டொமக் அப்செட், வயிறு எரிச்சலா இருக்கும், ஃபுல்னஸா இருக்கிற மாதிரி இருக்கும், நாசியா வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு, டயேரியா வயிற்றுப்போக்கு ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஒரு பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னிலலாம் வந்து ஒரு ரேசஸ், ரெட்னஸ் இது மாதிரி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செஸ்ட் பெயின், அதுக்கப்புறம் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் ஆகிறது, நம்மளோட திங்க் பண்றதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ரொம்ப ட்ரபிளா இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ், உங்களுக்கு எனர்ஜி அதெல்லாம் சீக்கிரமா டயர்ட் ஆகிறோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்மளோட குடல்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியோட அளவும் கெட்ட பாக்டீரியோட அளவும் அந்த இம்பேலன்ஸ் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை கட் டிஸ்பயாசிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த சிம்டம்ஸ்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.